வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? வேலைக்கு போய் வந்துட்டிங்களா? நான் புது புது வீடியோ போட்டுன்னு இருக்கிறேன், பாருங்கள். இந்த வீடியோலாம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, உங்கள் ரிலேஷனுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஒரு எனர்ஜி கொடுங்க. தொடர்ந்து வீடியோ போட எனக்கு வாய்ப்பு கொடுங்க மக்களே. எனக்கு இந்த செடி நித்தி மல்லி செடி ஃபஸ்ட்டு பூ பூத்துது பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி பூவாக பூத்துது. இப்போ ரொம்ப பெருசு பெருசாக மொட்டு எடுத்து பூ பூத்துருக்கு. இதுக்கு ஒரு நான் பாட்டிலைசர் ரெடி பண்ணேன். இப்போ அந்த பாட்டிலைசர் சொல்கிறேன், நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். இது வந்து மோர் வந்து புளிச்ச மோர் 1 மாதம் வந்து ஒரு பாட்டிலில் மூடி போட்டு வைங்க. வச்ச பிறகு 1 மாதம் கழித்து அதை எடுத்து பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் மாரி வந்திருக்கும். அதை வந்து எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துங்க. வாழைப்பழம் தோல், வெங்காயத்தோல், தக்காளி தோல், பூண்டு தோல் எல்லாம் ஊற வச்சு அது ஒரு மக்களே, எருக்கம் செடி இருக்குது பார்த்தீங்களா? எருக்கம் செடியெல்லாம் எடுத்து பொடியாக கட் பண்ணி போடணும். அந்த வேரில் போட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும். இந்த மோர் ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றணும். காய்கறி கழிவுகள், உரங்கள் எல்லாமே கொடுத்தா பெரிய பெரிய மொட்டுக்களை பாருங்கள். ஸ்க்ரீனில் எடுத்து பாருங்கள் வீடியோவில். அதை விட பெரிய பெரிய மொட்டுக்கள் எடுத்து ஒரு 1.5 மணத்துக்கு பூக்கள் பூத்துருக்கு. அந்த பூக்கள் கூட நான் வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பாருங்கள். ஒரு வீடியோ தவறாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. இதற்கு பாருங்கள், அந்த பூவு இதுதான். அந்த பூவு பெரிய பெரிய பூக்கள், இது பெரிய பெரிய பூக்கள் ஒரு 1.5 மணத்துக்கு பூத்துருக்குது இன்றைக்கி மட்டும். பாருங்கள் மக்களே. இது எனக்கு ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.